இப்போ இந்த சகட யோகம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல சார். அப்படின்னா என்ன? சகடம் அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம் சார். சக்கரம். சக்கரம் பார்த்தீங்கன்னாக்க, அது உள்ளுக்குள்ள 7 நிலைகள் இருக்கும். 5, 8 நிலைகள் இருக்கும். ஒரு நிலை ஒரு ஒரு சக்கரம் சுழலும் போது ஒரு கட்டை மேல இருக்கும். அடுத்த சுழலும் போது அந்த கட்டை கீழ போகும். அப்படின்னா அதுக்கு சகடம் ஏன் படிச்சாக்க, ஒரு காலகட்டத்துல மேல இருப்பாரு, ஒரு காலத்துல கீழ வருவாரு. இது மாறி மாறி சுத்தும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே ஆமா இருக்கும் இருக்கு. அவரோட அந்த life. மாதிரி வாழ்க்கை அதுக்கு பேரு சகட யோகம்னு வச்சாங்க. சகடம்னா சக்கரம்னு அர்த்தம். சக்கரத்துல ஒரு புள்ளி வச்சீங்கன்னா, ஒரு புள்ளி அந்த சுத்தும் போது மேல இருக்கும், இன்னொரு கீழ வரும். அப் அண்ட் டவுன் நீ சொன்ன மாதிரி. அப்ப இது அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும். ஜெயிப்பாங்க, அடுத்த வருஷம் தோத்துருவாங்க. மாறி மாறி வரும் பாத்தீங்களா அரசியல்வாதிகளுக்கு. ரைட். பிசினஸ்ல அப்படி நடக்காது. ஒரு டீம் வந்து பெரிய ஆளா வந்தா போயிட்டா அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேலை வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனா அரசியல்வாதிகளுக்கு அந்த சகடம் வேலை செய்யும். ஓ புரியுது. ஒரு டைம்ல ஒரு 5 வருஷம் மேல இருப்பாங்க, அடுத்த 5 வருஷம் கீழே வருவாங்க. பவர் இல்லாம ஒரு சிலர் வரவே மாட்டான். ஒரு 5 வருஷம் மேல போயிட்டு அடுத்த 5 வருஷம் போயிட்டா வரவே மாட்டான். அதோட அவ்வளவு லைஃப். சிலர் வந்து சிறைக்கு போயிடுறாங்க. ஆமா. திருப்பி வெளியே வந்து ஃபுல் பவரோட அந்த சகட யோகம் கூட அவங்களுக்கு இருக்கு சார். புரியுது. அப்ப அந்த சகடம்னு சக்கரம். சக்கர யோகம் அர்த்தம். ஓகே. அத அன்னைக்கு வந்து ஜோதிட மொழியில வந்து சகட யோகம் எழுதிட்டாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி வேலை செய்யும்.